friends, welcome back to Mama with Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்க அப்படினா தடல் புடல் விருந்து. Yes, all sea foods. ஆமா. All sea foods. இன்னைக்கு வந்து வித்தியாசமான மீன். முள்ளு மீன் நாம இன்னைக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட போறோம். முழு மீன் அதானே பார்த்தா முள்ளு மீன்ன்றியாக்கணும். இது சூப்பர் மீன். முழு மீன் பாம்பெட். எடுத்து காட்டு. பாம்பெட் வவால். வவால் இல்ல. வவால். வவாலோ ஏதோ ஒன்னு பாம்பெட் ஃபிஷ். இந்த ஃபிஷ் வந்து நாம இத மசாலா போட்டு முழுசா ஃப்ரை பண்ணி சாப்பிட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னெல்லாம் பண்றோம், எப்படி எல்லாம் சாப்பிடுறோம் வீடியோக்கு போப்போம். ஓகே. பா என்ன குழம்புப்பா? நண்டு குழம்பாப்பா? நண்டு கிரேவி, குழம்பு, அதுக்கு அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் ஊலி ஃபிஷ் ஃப்ரை, பாம்பெட் ஃபிஷ் ஃப்ரை. யாரா ஒன்னு மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வாங்கலாம்னு பார்த்தேன், ஆனா இதுவே பட்ஜெட் கிராஸ் பண்ணி ஓடிடுச்சு. அதனால சரி போயிட்டு யாரா வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தேன். மோனாக்கு வேற ட்ரீட் வைக்கணும். ஆமா, என்ன ட்ரீட் வைக்கணும்? பர்த்டே அவளுக்கு வேற நான் சமைச்சு கொடுக்கணும். வருஷம் நம்ம இங்க இருக்க மாட்டோம். அந்த பொண்ணுக்கு எதுவுமே செய்ய மாட்டோம். மத்தவங்களுக்கு எல்லாம் வீட்டுல தடல் புடலா விருந்து ரெடி பண்ணுவோம். அதனால மோனாக்கு செய்யணுமே. கரெக்ட். இப்போ யாரா வாங்கிருக்கலாம். இந்த ஐடியா நீ முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா யாராவையும் சேர்த்து வாங்கியிருப்பேன். அதுக்கு யாரான்னா உசுறு. ஆனா நண்டும் சாப்பிடும். யாராலும் நிறைய சாப்பிடுவா. ஆமா, அதுவும் சாப்பிட மாட்டா. ஆடு வயத்து வந்து 4 பீஸ் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், போதும் எனக்கு போதும் அப்படின்ட்டுவா. மேக்ஸிமம் மற்றதை கம்பேர் பண்ணும்போது யாரா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடும். அவ்வளவுதான் விஷயம். 65 போட்டலான்னு பார்த்தேன் இன்னைக்கு. சரி ஒன்றும் செட் ஆகல. ஏற்கனவே டைம் ஆகி போச்சு. ஆமா, ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால சரி ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா பேசாம இதை மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். டைம் ஆகுது வா. ரொம்ப பிடிச்ச எறான்ற பாருங்க. நண்டு எப்படி பாத்தீங்கன்னா அப்படியே கொக்கோட வச்சு சாப்பிடுவோம். ஆமா, கிரேவி நல்ல கிரேவியா அப்படியே பேசும்போது வாயிலிருந்து எச்சி தெரிக்குது. அப்படியே டடால்னு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு, மீன் வறுவல், மீன் குழம்பு, சாம்பார் மட்டும் நேற்று வச்சு சாம்பார் ஒழுங்கா எடுத்து உள்ள வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. வெளியிலேயே வச்சுட்டேன். எங்க சாப்பிடவே இல்லையா நைட்டு? நைட் ரைஸ் சாப்பிடலான்னு பார்த்தேன், பயமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நைட்ல ரைஸ் சாப்பிட்டோம்னா வயிறு 1 இன்ச் அப்படி பெருசாயிடுது. அதுக்காக நேற்று நைட் சாப்பிடவே இல்லை. நான் லேட் ஆயிடுச்சு. சாப்பிட வேண்டியதுப்பா, வயசு பையன் பண்ணி. வானாப்பா, கல்லு தின்னாலே கரையும்பா. அது கரையும், யாரும் இல்லைன்னா. பயப்படுற கல்லுதான் கரையும், வயிறு கரையாது. வயிறு பெருசாயிடும். பயப்பட மாட்டேன். ஆனா நேற்று என்னமோ தோணுச்சு, எதுக்கு இப்ப 11 மணி ராத்திரிக்கு நம்ம திரும்பி 12 மணிக்கு பசி எடுத்தது. ஆமா, ஆஃப் பாயில் போட்டு சாப்பிட்டு கம்முன்னு வந்துட்டேன். நீ மட்டும் நேற்று ஒழுங்கா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நானும் சாப்பிட்டுப்பேன். ஆனா நேற்று நீ சாப்பிடல. ஆமாப்பா, பார்த்தேன்ப்பா. 4500 2 ட்ரெஸ் எடுத்துன்னு போய் இன்னைக்கு பாப்பா சைஸுக்கு மாத்த வச்சிட்டோம். நம்ம நண்டு கொதிக்குது, நம்ம மீன் கொதிக்குது. மீன் ஃப்ரை கொதிக்க போகுது இல்ல, வறுவ போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாப்பா நம்ம மீனை வந்து லெமன் ஊத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் உள்ள. ஓகே, லெமன் இருக்குள்ள. அது வெறும் வாட்டர் இல்ல, லெமன் வாட்டர். லெமன் சாறு. ஆனா ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாம்ப்ரெட் மீன் சாப்பிட்டு, வாவல்ல சாப்பிட்டு. இப்பதான் வர ஆரம்பிக்குதாமா, சீசன் வந்துச்சாமா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வஞ்சரம். நமக்கு அந்த இது கார்ன்ஃபிளவர் போட்டா எங்களுக்கு அந்த டேஸ்டே பிடிக்க மாட்டேங்குது. வெறும் இந்த மசாலா டேஸ்ட். ஆமாப்பா, மசாலா டேஸ்ட் தான் பெட்டர். லைட்டா தண்ணி கொஞ்சமா ஊத்திக்கணும். ஆமா, ரொம்ப ஊத்திடாது. அப்படியே பேஸ்ட். நண்டு கலர் பாப்போம். நண்டு இந்த நண்டு செஞ்சாதான் நண்டு ஸ்மெல் குழம்பு இல்ல, மீன் குழம்பு விட அப்படியே தூக்குது இல்ல. எடு நம்ம மீனை நம்ம வறுப்போம். அப்படியே வந்து இதுல எப்படி பேஸ்ட் போட்டு அப்படியே நல்லா தெரியும். ஏன்னா இது ஃபுல் ஃபிஷ், குட்டி ஃபிஷ். ஃபுல் ஃபிஷ்ல பெருசெல்லாம் எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அது நல்ல செஃப் கிச்சன் வேணுமா? செஃப் கிச்சன் இல்ல, செஃப்ங்க தான் பண்ண முடியும். கிச்சன் கில்லாடிஸ் தான் அதெல்லாம் பண்ண முடியும். நம்மலாம் கிச்சன் காமெடிஸ், அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. இன்னும் நல்லா பேஸ்ட் பண்ண அப்படியே நல்லா அப்படியே நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல போட்டு அப்படியே உருட்டுவாங்கல்ல, அந்த ரோல் போட்டு அந்த மாதிரி உருட்டணும். நீ உள்ளுக்குள்ளெல்லாம் தடவி விடு.
இல்லப்பா இன்னும் கொஞ்சம் போடணும்ப்பா. கடைசியா எல்லாத்துக்கும் மசாலா வேணும்ல. மீன் குழம்புக்கு மல்லித்தலை எவ்வளோ சூடாக இருக்கு அடியில். மீன் குழம்பு ரெடி. அப்பா மல்லி எவ்வளோ வாசம்ப்பா இது. நான் சின்ன வயசில் ஒரு கோழி வளர்த்தேன். அந்த கோழி அப்படிதான் மல்லி வாங்கிட்டு கடையிலேருந்து எங்கள் ஆயா வரும் வாங்கிக்கிட்டு அப்படியே எகிரி எகிரி அந்த மல்லியை பிடுங்க பார்க்கும். மல்லி கொத்தமல்லி அவ்வளோ அப்படி சாப்பிடும். எவ்வளோ தூரம் எகிரும் தெரியுமா? 6 அடிக்கு எகிரும். குட்டி கோழி தான், ஒன்றும் பெரிய இந்த கோழிலாம் கிடையாது. அந்த கோழி குஞ்சை வாங்கி 4 வாங்கி வளர்ப்பேன் எப்பயுமே. ஓகேவா? 4ல் 2 மர்கையா பண்ணுறோம் எங்கள் ஆயாவை. ஏதாவது ஒன்று பண்ணிடும். 2 வந்து கடைசியில் அதை கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்த்து அதை அடித்து சாப்பிட்ருவோங்க. இதான் பண்ணுவோங்க. நாங்கள் அழுவேன். நான்லாம் சாப்பிடவே மாட்டேன். அந்த சிக்கனே தொட மாட்டேன். அதுங்க தான் வச்சு தின்னுங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஆயான்ட்டு. சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னுங்க தெரியுமா? எப்படி தான் அப்படிலாம் முடியுதுன்னே தெரில. ஆசையாக வளர்த்துட்டு அதை போய் இது பண்ணுறதுக்கு. ஸ்கூல்லேருந்து வர சவுண்டு கேட்டதுனால கிட்டுன்னு எங்கே இருந்தாலும் அந்த 2ம் ஓடியாந்து கதவு கிட்ட நின்றோம். எனக்கு கதவு திறந்து விடணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஜாலி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோழி குஞ்சு. என்னப்பா என் வேலையை செய்யற சரியா? நீ என்னப்பான்ட்டு உங்க வேலையை நீ செஞ்சுன்னு இருக்க. ஆமா என்ன பண்றது? எடுத்தோன்னு இந்த மீனை போட்டுட்டேன். ப்ராம்பெட் இன்னும் நல்லா ஊறட்டுமா? நைட்டு போட்டுக்கலாமா? இல்லை போடுவோம். அவ்வளோதான். ஒரே கட்டுறால எல்லாத்தையும் சிம்பிளாக முடிச்சிட்ட பேரு. அவ்வளோ அதுதான் நீனு. கிச்சனையே டர்ட்டி பண்ணுறது நான். எப்படி? குழம்பு ஆயிடுச்சு. உன் நண்டு மட்டும்தான் இப்போ அப்படியே கிரேவியா பண்ணிட்டு இருக்கிற. ஆயிடுச்சு இல்லப்பா நண்டும். இன்னும் கொஞ்சம் கிரேவி பண்ணாதப்பா, போதும்பா. வேணும்ப்பா. மீன் குழம்பு இருக்குல்ல. சரி ஓகே ஓகே. நல்லா தொக்கா பசங்க சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வாசம் சும்மா 3-7 ஊர் தூக்குது. எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மீன் குழம்புனாலே ஒரு அலாதி பிரியம் தான். அதில் மீன் வறுவல், இந்த மாதிரி மீன் வறுவல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எந்த மீனாக இருந்தாலும் ஓகே. கடல் மீனாக இருந்தாலும் ஓகே, ஆற்று மீனாக இருந்தாலும் ஓகே. ஆற்று மீன்லாம் இந்த மாதிரி ஒன்று இருக்கு. அது பேர் என்னப்பா? ஜிலேபி. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வாங்கவே கூடாது. ஐயோ ஊர் ஏரி வேற, நம்ம ஊர் ஏரி வேற. ஏரி கிடையாது, ஆறு. எங்க ஊர்ல ஆறு இருக்கும், ஆத்துல பிடிப்பாங்க. அது வந்து நல்லா இருக்கும், மீன்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இங்க ஏரியில என்னென்ன சாப்பிடுன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம சாப்பிடும் போது அதை சொல்ல வேண்டாம். அதனாலதான் குழம்பு செம்மையா இருக்குப்பா. ஐயோ மீன் அது மேல இருக்குப்பா. குழம்பு மீன் யார்ப்பா வாங்கின அந்த மீன்? அதனாலதான் நான் பார்த்துட்டு சொன்னேன். சூப்பர் வாங்க வாங்க. நான் வந்து பார்த்துட்டு தான் சரி ஓகே அப்படின்ட்டு வாங்கினேன். நான் தான் ஐடியா கொடுத்த மீன். நீதான் நாங்கள் புனியவா? அவன் என்ன திடீர்னு மீன் வாங்கலாம். அவன் நேற்றே சொன்னான். நான் கேட்டதுன்னு நீங்க வாங்க. அவன் வஞ்சர மீன் தயவு செய்து எங்க இருந்தாலும் வஞ்சர மீன் வாங்கிடுவோம் அப்படின்னா. நண்டு தொக்கு செம்மையா இருக்குப்பா. நீங்க என்ன பேய் பிடிச்சிச்சா? வாவ் எனக்கு ஆயில. ஆமா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீ சமப்புடி நேத்து மாதிரி சாப்பிடவே இல்லை. உங்க தட்டு நிறைய வச்சுட்டு ஓட்டுருக்குது. வீடியோ எடுக்கும்போதே சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சோன்னு எடுத்துச்சுன்னா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே 100 out of 100. எல்லாமே A1 ஃபர்ஸ்ட் கிளாஸ். 99 ஒரு மார்க் வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே தான் எடுக்கணும்னு நினைச்சேன். அவன் 99 வஞ்சர மீன் தரியா. அப்புறம் எதுக்கு அது மீன் சாப்பிட்றேன் நீங்க? நான் பிளான் பண்ணேன். செம்மையா இருக்கும் மீன். செம்மையா இருக்கு. மோனக்கு அந்த மீன்ல குட்டி மீன் எடுத்துக்கோ. சாப்பிட்டா செம்மையா இருக்கு. அப்படியே கேக்கா வருது. எல்லாமே செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவல்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இப்ப சாப்பிட ஆரம்பிக்கணும். செம்ம டேஸ்டா இருக்குது. நிறைய சாப்பிடுவோம். காலி ஆயிடுச்சு தான் என்ன பண்றது. ஓகே டிஸ்டர்ப் பண்ணாம கிடுன்னு சாப்பிடுவேன் நானுங்க. டக்கு டக்குன்னு சூப்பரா இருக்குது எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சர்வீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.